நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கடலூர், அரியலூர் உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையிலும் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடரும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டதில் 2 படுகாயம். நூலிலையில் உயிர் தப்பினார் பாமக பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலின். பாமக நிர்வாகி மா.க. ஸ்டாலினை கொல்ல முயற்சித்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசிக் கொள்ள முயன்ற சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் போலீசாருக்கே பாதுகாப்பில்லை, போலீசாரை காக்க ராணுவம் வரவேண்டிய சூழல் இருப்பதாகவும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை அதிமுகவினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்திய போலீசார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை டீ கடைகளில் வடை பார்சல் கட்ட பயன்படுத்துவதாக இபிஎஸ் விமர்சனம். கட்டுமான பொருட்கள் விலை உயர்வால் ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பேரூராட்சி தலைவரை அலுவலகத்திற்குள் புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என அன்புமணி கண்டனம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 7000க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாக விமர்சனம். அதிமுகவை ஒன்றிணைக்க இபிஎஸ்ஸிற்கு 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன். இபிஎஸ் இணைக்காவிட்டால் நாங்களே இணைப்போம் என்றும் எச்சரிக்கை. ஜெயலலிதா மறைவிற்கு பின் தமக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்ததாக செங்கோட்டையன் பேட்டி. கட்சி பிளவுபடக்கூடாது என்பதற்காக அமைதி காத்ததாகவும் ஆதங்கம். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்திற்கு சசிகலா வரவேற்பு. ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அறிக்கை. தோல்வி பாதையிலிருந்து மீண்டு வர அதிமுக ஒன்றிணைய வேண்டியது அவசியம். செங்கோட்டையனின் கருத்தை வரவேற்று தேனியில் ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையின் கோரிக்கை நல்லதே என நயினார் நாகேந்திரன் பேட்டி. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் திட்டவட்டம். அதிமுக என்பது ஒரு உடைந்த கண்ணாடி, அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது. சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம். முதலமைச்சரின் ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. 16,813 பேருக்கு வேலை கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தகவல். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வரதராஜ் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன் 8ஆம் தேதி விசாரணை. சென்னை மெட்ரோ ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக செல்போன் மூலம் மர்ம நபர் மிரட்டல். கோயம்பேடு வழியாக செல்லும் ரயில்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனை.
போக்சோ வழக்கில் கீழமை நீதிமன்றம் விதித்த 25 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. குற்றம் சாட்டப்பட்டவர் அதே பெண்ணை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதை கருத்தில் கொண்டு தண்டனை ரத்து என விளக்கம். அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி இல்லாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு. 5 கோடி இழப்பீடு கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு தயாரிப்பு நிறுவனம் பதில் தராததால் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். மூன்றாவது பிரசவத்திற்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தை பிறப்பிற்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு என்றும் கருத்து. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அருகே தனியார் பார்க்கிங் காவலாளி மீது சரமாரி தாக்குதல். போதையில் 3 பேர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஊத்துக்குளி அருகே மாற்றுத்திறனாளி தந்தையை அடித்துக் கொன்ற மகன் கைது. மது குடிக்க பணம் கொடுக்காததால் வெறி செயல். திண்டுக்கல் வத்தலகுண்டு அருகே வெட்டி கொல்லப்பட்ட காளி என்ற முதியவரின் உடல் தோண்டி எடுப்பு. 3 லட்சம் பணத்தை வாங்கிவிட்டு சொன்னபடி மாடுகள் வாங்கி தராததால் வெட்டி கொன்றதாக சரணடைந்தவர் வாக்குமூலம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மாயம் என மனைவி புகார். 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வேறு பள்ளியின் பெயரில் மார்க் ஷீட் மற்றும் டிசி வழங்கியதாக மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எதிராக வழக்கு. 12 வாரங்களில் உரிய விசாரணை நடத்தி முடிக்குமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. யானை மனித மோதலை கட்டுப்படுத்த வன எல்லையில் உருக்க கம்பி வேலி அமைக்கும் பணி. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரில் சென்று ஆய்வு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியிலிருந்து 43,000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை விதிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக உபரி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் எடப்பாடி அருகே கச்சுப்பள்ளி ஏரியை மேட்டூர் அணை உபரிநீர் மூலம் உடனடியாக நிரப்ப கோரிக்கை. ஏரிக்கு தண்ணீர் வருவதை தனிநபர் தடுப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியல். புதுச்சேரி முன்னாள் பெண் அமைச்சரை டார்ச்சர் செய்த அமைச்சர்கள் யார் யார்? பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் நடவடிக்கை என சபாநாயகர் செல்வம் விளக்கம். ஆந்திர மாநிலம் சத்யசாய் அருகே பைக்கில் சென்றவர் வெட்டி கொலை. பதற வைக்கும் சிசிடிவி. காரை வைத்து மோதி கீழே விழ செய்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய கும்பலுக்கு போலீசார் வலை. மும்பை முழுவதும் 34 மனித வெடிகுண்டுகள் 400 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்துடன் தயார் நிலையில் இருப்பதாக மிரட்டல். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ ஜிஹாதி குழுவை சேர்ந்தவரின் மிரட்டலால் மும்பை முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு. சீனா என்ற இருளில் இந்தியாவும் ரஷ்யாவும் காணாமல் போய்விட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சனம்.
சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரதமர் மோடி மற்றும் புட்டின் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு ஆதங்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.